போட்டோ பிடிங்க சாமி. நான் பழுத்துக்கு வரல சாப்பிட்ட மாதிரி போட்டோ பிடிச்சிட்டு அப்படியே பிடிங்க. பிடிங்க பிடிங்க அப்படியே பிடிங்க. எங்க படுத்துருக்கு தெரியல தெரிஞ்ச பிடிங்க. தெரியுதுங்க ஐயா. தினேஷ் அங்கே போகணும், இதில் ஏறணும், இதில் ஏறி அந்த கடைசிக்கு போகணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே வந்துருக்குறோம் அப்படின்னா எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற ஊராட்சி கோட்டை மலை, ஊராட்சி கோட்டை மலைக்கு வந்துருக்குறோம். ஸோ இது ரொம்ப நாள் கனவு, காலேஜ் படிக்கிறதுலேருந்து ஆசை இந்த மலைக்கு வரணுன்ட்டு. இன்றைக்கி தான் வந்து அதுக்கு ஒரு தயாராகிக்கிறோம். ஸோ இன்றைக்கி திடீர்னு முடிவு பண்ணி நானும் தினேஷும் 2 வருஷம் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தோம். சாப்பிட கூட இல்லை, காலையில் ஒரு காஃபி ஒரு பன்னு தான் சாப்பிட்டோம். இப்போ ஏறிட்டு இருக்கிறோம். சரி வாங்க மேலே போயிட்டு எல்லா வியூவும் பார்க்கலாம். போகலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, மேலே பெருமாள் இருக்கிறாரா இல்லை ஈஸ்வர் இருக்கிறாரான்னு தெரியல. மொத்தத்தில் மலை ஏறணும், போய் பார்க்கணும் அப்படிங்கிறது தான். இது பாருங்க, மேட்டூர் ரோடு உங்களுக்கு தெரியுதா? வண்டியெலாம் போகுது. இதுதான் ரோடு, மேட்டூர் போகிற ரோடு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேட்டூர் ரோடு. பவான் டு மேட்டூர் ரோட்டில் கோயில் இருக்குது. மலை பெரிய மலை, என்ன படிக்கட்டு கொஞ்சம் தூரம் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே இந்த கல் தான். சைடில் திட்டு கட்டிக்கிறாங்க. திட்டு வழியாக தான் மேலே ஏறணும். கொஞ்சம் தூரம் தான் மேலே வந்துக்கிறோம். அப்படியே மேலே ஏற வேண்டியதான். அப்படியே மேலே ஏறிட்டு அங்கே போய் எங்களுக்கு எந்த சாமி இருக்குதுன்னு தெரியல. ஸோ போய் பார்த்தா தான் தெரியும். அப்படியே ஏறுவோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பேரேஜ், பவானி பேரேஜ். ஸோ இங்கேருந்து மேட்டூர் தண்ணி, அங்கேருந்து தான் மேட்டூர் தண்ணி வருது. மேட்டூர் டேம்லேருந்து தண்ணி வருது. இது வரையும் தான் போகும். இதுதான் மேட்டூர் பேரேஜ். ஸோ இன்னும் மேலே போக நிறைய வியூ தெரியும், போய் பார்க்கலாம். அதுலேயே அப்படி ஏற வேண்டியதான். பேரேஜ் இப்போ கிளியராக தெரியுது பார்த்தீங்களா? வியூ பனி மூட்டை அப்படியே கூடி வியூ. ஏதாவது ஏற வேணும். வெயில் வேறு வந்துடுச்சு, வெயில் பட்டை அடிக்குது. இதுலேயே ஏற முடியல, அப்படியே ஏற வேண்டியதான். அவ்வளோ தூரம் ஏறியாச்சு, இன்னுமே அங்கே போகணும். மூச்சு வாங்குது. இப்போ வரைக்கும் உட்காரல, செம்மையாக மூச்சு வாங்குது. இன்னும் அவ்வளோ தூரம் ஏற வேணும். மேலே போய் ஏற வேணும். போய் ஏறலாம் வாங்க. பட் இதெல்லாம் ஒரு சில விஷயத்துக்காக நம்ம வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரிப் வெளியில் போனோம்னா தான் அங்கே இருக்கிற மனிதர்கள், அங்கே இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும்போது நாம் அதை எல்லாம் நம்மளோட சோதனைகள் வேதனை எல்லாத்தையும் மறந்துட்டு இங்கே இருக்கிற சூழ்நிலைக்கு அடாப்ட் ஆகும். ஸோ அது புதுசாக பார்ப்போம், பேசுவோம், நிறைய பேர்த்தோட பழகுவோம். அப்புறம் இந்த மாதிரி மூச்சு வாங்கிட்டு ஏற வேண்டியதான். சாப்பிடாதனால பசிக்குது. போகும்போது கம்மங்கூழ் குடிக்கணும். அது ஒரு ஸ்பெஷல் கடை, அந்த கம்மங்கூழ் கடை.
நான் ஒரு 11th படிக்கிறதுலேருந்து அந்த கம்மங்கூழ் கடையில் வந்து கம்மங்கூழ் குடிப்பேன். ஸோ அங்கே போய் குடிக்கலாம். இப்போ மேலே ஏறலாம். சுயம்பீஸ்வரன் போட்டிருக்குது. மச்சிவாய, ஓம் நமச்சிவாய. ஈஸ்வரா. திராட்சை மலை, உத்தராட்சி மலையா? திராட்சை மலையா? உளி உளி சாப்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். வேறு வழி தெரியல ஃப்ரெண்ட்ஸ், பசிக்குது. அதனால தான் சிவனுக்கு வச்ச பிரசாதத்துலேயே திராட்சை சாப்பிட்றோம். நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். என்னாச்சு? இது பேர் என்ன? கொழுந்து பழம். ஆரஞ்சு ஆரஞ்சு. பா ரொம்ப நல்லா இருக்குது. சிவன் நமக்காக வச்சுருப்பாராட்டுக்குது. வாங்க தம்பிங்களா சாப்பிட்டு போங்கடா, உங்களுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி பாராட்டுக்குது. நல்லதாக போச்சு. இந்தாங்க. இங்கே பாருங்க வியூ எப்படி பக்காவாக தெரியுதா? எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்படிலாம் பாருங்கள். எஸ்எம் பெரிய ஹார்ட்டு. இங்கே பார்த்தீங்களா? சூர்யா, கழுதை, நாய், மைனா. எதுக்கு இது தேவையில்லாது? இங்கே பாருங்க. என்வி, லவ்வர்ஸ், பிரியா, ரமேஷ், அஜய். எதுக்கு அதெல்லாம்? சுனையன். இதோ ஃபுல்லாக அதே தான். ஜஸ்ட்டு உட்காரலான்னு பார்த்தா இந்த பேர் எழுதிக்கிறது தான் படிக்க தோணுது. இது சைக்காலஜி பிரகாரம் எதாவது எழுதியிருந்தால் உடனே டக்குன்னு அது நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை படிக்க தான் தோணும். நானும் ஜாலியாக அப்படி இயற்கை ரசிக்கலான்னு பார்த்தா இந்த பேரை தான் பார்க்குறதா இருக்குது. ஏடாடி அப்படி தான் இந்த பேர் இதில் எழுதுறதுக்கிட்ட போய் நெஞ்சில் எழுதிக்குவேன். இந்த மாதிரி இந்த பேர் அப்படின்னு இங்கே எழுதிக்கோ, இன்னும் இங்கே எழுதிக்கோ, இங்கே எழுதி தர வேண்டியதானே. அதை விட்டு இந்த மாதிரி ஒரு புனித ஸ்தலத்தில் வந்து எதுக்கு தேவையில்லாது? அப்பா சொல்லி திருந்து போகிறதில்லை அவனுமே. நாங்களும் எழுதணும். கோயில் இல்லை, கொடிவேரியில் ஒரு நாள் அந்த ட்ரிப்பும் போடுறேன், அந்த விழாக்கும் போடுறேன். இப்போ கொஞ்ச நாள் ரெஸ்ட் மேலே கூட எழுதிக்கிறானுங்க. எப்படி எப்படி எப்பறம் எழுதியிருப்பான்? இவ்வளோ ஹைட்டாக இருப்பானா? பாருங்க, இங்கே எழுதிக்கிறான். இவ்வளோ தூரம் ஹைட் இருக்க வாய்ப்பு இல்லை. எவனா தூக்கி விட்டு அப்படி எவ்வளோ தூரம் தான் நடக்குது. ஏன்னா தெரியுறீங்க. பத்தனாதி ஈஸ்வரர் தான் காட்சி அளிக்கிறார் நமக்கு. இவனை ஒருத்தன் போன நோண்டிட்டு உட்காந்துக்கிறான். சரி ஏறுவோம். இனிமேல் தான் திருலிங்கான ஏற்றம். கையில் இரும்பு பிடிச்சிட்டு ஏற மாட்டேங்குது. அங்கே கீழேருந்து பார்த்து அப்படி தெரிஞ்சு நீ தெரியல, அங்கே போனாலும் தெரியும். தண்ணி வேறு தேக்குது. தண்ணினாச்சும் வாங்கிட்டு வந்துருக்கலாம். நாங்கள் சரி ஏறிடுவோம்னு அசால்ட்டாக வந்தோம். இங்கே வந்தால் தெரியுது யாரையுமே காணோம். நீ கோயில் ஓப்பன் இருக்குது அதுவும் தெரியல. சரி போய் பார்ப்போம். நடப்பது அனைத்தும் நன்மைக்கே. வாங்க போகலாம். எப்படியோ வந்துட்டோம் பக்கமாக. கிட்டத்தட்ட பழனியை விட பெருசாக இருக்க மாட்டேங்குது இந்த மலை. என்னமோ ஆனால் அப்படி தான் தெரியுது. இவ்வளோ நேரம் இந்த மாதிரி கல் பிடிக்கிட்டே இருந்துச்சு. இனிமேல் படிக்கட்டு கல்லில் இருந்தவங்க நடந்துகிட்டே கொஞ்சம் சலுப்பு தெரியாது. படிக்கட்டில் இருந்தால் அவ்வளோதான். இப்போ இது ஃபுல்லாக ஏறணும். பார்த்தா இங்கே பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் வெகு தூரம் போகலாம் வாங்க.
சரியான ரூட்டு பயங்கரமாக இருக்குதுடா. கீழே பார்த்துக்கிறதுக்கு இங்கேயும் வந்து போகுது. வந்துடலாம். இதுதான் டெம்பிள், வேதகிரீஸ்வரர், வேதகிரி மலை. ஓ சாரி, இது முன்னாடி இருக்குது, கோயில் அந்த பக்கம் இருக்குது. வேதநாயகி அம்மன், வள்ளி தெய்வானை, கல்யாண சுப்பிரமணியர், முருகன், இங்கே ஈஸ்வரர் வேதகிரீஸ்வரர். சாரி ஃப்ரெண்ட்ஸ், எல்லா கோயிலும் வந்து சாத்திருக்குது. பெருமாள் அடுக்குது, வரதராஜ பெருமாள் திருக்கோவில், பெருமாள் கோவில் சாத்தியிருக்குது. ஆப்போசிட்லேயே கருடாழ்வார் பெருமாள். இதுதாங்க சொர்க்கவாசல், பரம பவத வாசல். இதில் தான் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இதுதான் கோயிலுங்க, சுற்றி சாத்திருக்குது. பெருமாள் கோயில். ஆனால் ராமானுஜர் அங்கே உட்காந்துக்கிறார். சரி, அப்போ நம்ம வெளியே போய்ட்டு கொஞ்ச நேரம் உட்காரலாம். ஃபைனலாக வந்து இந்த வேதகிரி மலைன்னு எங்களுக்கு தெரியல, நாங்கள் ஊராட்சி கோட்டை மலை அப்படின்னு சொல்லுவோம், அவ்வளோதான். ஊர் பேர் ஊராட்சி கோட்டை அப்படிம்பாங்க, அதனால் ஊராட்சி கோட்டை மலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் அப்படின்னு நினச்சிட்டு தான் இங்கே வந்து பார்த்தேன். இங்கே வந்து மேலே வந்து பார்த்தா தெரியுது, இது வந்து வேதகிரி ஈஸ்வரர் கோயில் பேர். இது வந்து வேதகிரி மலை, இந்த மலை பேர். ஸோ எப்படியும் ஃபைனலி வந்து மேலே வந்துட்டோம். ஆனால் பெரிசு, ரொம்ப தூரம் மேலே ஏறினது. கீழே இறங்கும்போது தான் தெரியும் எப்படின்ட்டு. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த இயற்கை காற்றை வாங்கிட்டு கீழே இறங்குவோம். இப்போ சீக்கிரம் ஒரு நிமிஷம் இருக்கு, ஏதோ பூச்சி மாதிரி. இப்போ சீக்கிரம் பாதி தூரம் இறங்கிட்டோம். இந்த பாதி தூரம் எப்படி இறங்கணும் அப்படின்னா கீழே இறங்குறோம், அதனால் சீக்கிரம் இறங்கிட்டோம். ஆனால் மேலே ஏறும்போது இந்த பாதி தூரம் ஏறத்துக்குள்ளே நாங்கள் பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி தான் வாழ்க்கையும். நம்ம மேலே போகிறதுக்கு ரொம்ப பல கஷ்டங்கள் பட வேணும், பல முயற்சிகள் பண்ண வேணும். அதையெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து வாழ்க்கையில் மேலே வர முடியும். ஆனால் மேலே வந்துட்டு வாழ்க்கையில் நம்ம கீழே இறங்குறோம் அப்படின்னா சீக்கிரம் இறங்கிறோம். இப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம லைஃபே சேஞ்ச் ஆகிடும், கீழே வந்துடுவோம். ஸோ எப்போ வேணால் மேலே வரலாம், எப்போ வேணால் கீழே இறங்கலாம். ஸோ நம்ம மேலே வரும்போது நம்ம பட்ட கஷ்டங்கள் இது எல்லாத்தையுமே நினச்சிட்டே இருந்தோம்னா தான் மேலேயே இருப்போம். இல்லை அப்படின்னு ஆட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு கீழே இறங்கிடுவோம். கீழே இறங்குறதுலாம் ஒரு பெரிய மேட்ரே கிடையாது. வாழ்க்கையில் வந்து கீழே சீக்கிரம் இறங்கிடுவோம். ஆனால் மேலே போகிறதுக்கு கண்டிப்பாக கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இப்போ நீங்கள் ஒரு பெரிய பணம் சம்பாதிக்கணும், இல்லை பேர் சம்பாதிக்கணும், எதுவாக இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டால் தான் அதோடைய பலன் நாம் அனுபவிக்கும் போது நமக்கு ஒட்டும், இல்லைன்னா ஒட்டாது. ஸோ இந்த தத்துவம் இப்போ தேவையான்னு உங்களுக்கு தெரியல. ஏன்னா சொல்லணும்னு தோணுச்சு. இந்த மலை ஏறி இறங்கும் போதெல்லாம் எனக்கு அந்த மாதிரி ஒரு தாட் தோணும். இதுவே நான் வாழ்க்கைக்கு அடிக்கடி யோசிச்சுக்குவேன். ஸோ அதனால தான் கீழே இறங்கும்போது ஒரு மூச்சு வாங்கல ஒன்று நாங்கள் ஓட்டு ஜாலியாக நாயம் பேசிட்டு இறங்கிட்டு இருக்கிறோம். ஊர் நாயோ உலக நாயோ சாட்சியா 60 செகண்ட் தாவா? இன்னும் 60 செகண்டா? சாட்சியா 60 செகண்ட் தான் பேசிட்டேன். டேய், ஃபுல் வீடியோக்கு எடுத்துட்டு இருக்கிறேன்டா, ஷார்ட்ஸுக்கு இல்லைடா. சரி, ஓகே, அப்படியே இறங்குவோம். கைஸ், அங்கே போகிறாங்க பாருங்க பசங்க. அவனுங்க என்னங்கிறானுங்க, இங்கே இருக்கிற அந்த மலையை பார்த்துட்டு இங்கே இருக்குதே, இங்கேருந்து கேரளா தெரியுதுடா அப்படிங்கிறானுங்க. வீடியோக்கெல்லாம் இது கட்டுறானுங்க.